மக்கள் நம்ம எம்ஜிஆர் கார் வேகமாக வருது, குறுக்க போய் நிற்கிறாரு. தலைவர் என்ன பண்ணார், கார் விட்டு இறங்கி வராரு. யார் நீ, உனக்கு என்ன வேண்டும்? தலைவரே, நான் இங்கே போரூர் தாண்டி தான் கிராமத்தில் இருக்கிறேன். உங்களை பார்க்க 2 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், முடியல. எனக்கு திருமணம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. நான் உங்கள் தலைமையில் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற 9ஆம் தேதி 9:30 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்குறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, வாங்கி வச்சுட்டு மேக்கப் பாக்ஸ் இருக்குது அதில் வைக்கிறாரு. கண்டிப்பாக நான் வருகிறேன், நீ தைரியமாக செல் அப்படின்றாரு. அந்த நபருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஒரே குய்யோ முய்யன்னு சத்தம். நீ என்ன அவருக்கு மாமனா மச்சனா, சொந்தமாக பந்தமா? அவர் வரமாட்டார், முகூர்த்த டைம் ஆகுது, தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த மாப்பிள்ளையை குண்டு கடை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என் தலைமை வராமல் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர சத்யா ஸ்டுடியோவுக்கு தலைவர் இங்கேருந்து காரில் கிளம்பி அந்த ஊருக்கு போகிறாரு. போன உடனே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த கார் போக முடியாது. தலைவர் நடந்தே போகிறார். ஊர் மக்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காரை கொடுத்து அனுப்புகிறாரு. உடனே அங்கேருந்து அந்த கார் சென்னை ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அந்த மாப்பிள்ளை அப்படியே அலேக்கா காரில் தூக்கி போட்டு வராங்க. அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய பொற்கரங்களால் திருமணத்தை எடுத்து கொடுக்க அந்த மணமகன் கழுத்தில் கட்ட கத்தையாக பணத்தை கொடுக்குறாரு. சந்தோஷப்படுறாங்க.